டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வெற்றி படிக்கட்டு யூடியூப் சேனலில் நம்ம டெய்லியும் ஒரு டாப்பிக்கில் இருந்து நம்ம வீடியோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் இன்றைக்கி நம்ம பொதுத்தமிழ் அதில் மொத்தம் 2000 கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஏற்கனவே 500 கொஸ்டின்ஸ் நம்ம மல்டிபிள் சாய்ஸில் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம 501லேருந்து 550 வரை உள்ள கொஸ்டின்ஸ் நம்ம மல்டிபிள் சாய்ஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 501வது கொஸ்டின், தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார்? தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஆ கால்டுவெல், ஆ ஜியு போப், இ வீரமாமுனிவர், இ க்ரௌல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ கால்டுவெல் தான் கரெக்டான ஆன்சர். 502வது கொஸ்டின், பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஆ சிலப்பதிகாரம், ஆ தொல்காப்பியம், இ பதிற்றுப்பத்து, இ மணிமேகலை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ மணிமேகலை தான் கரெக்டான ஆன்சர். இங்கே ஆன் பிரிண்ட் ஆகிருக்கு. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ மணிமேகலை தான் கரெக்டான ஆன்சர். 503வது கொஸ்டின், ஷேக்ஸ்பியர் என்பவர் யார்? ஷேக்ஸ்பியர் என்பவர் யார்? ஆப்ஷன் ஆ ஆங்கில கவிஞர், ஆ ஆங்கில நாடக ஆசிரியர், இ ரஷ்ய நாட்டு எழுத்தாளர், இ கிரேக்க சிந்தனையாளர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஆங்கில நாடக ஆசிரியர் தான் கரெக்டான ஆன்சர். 504வது கொஸ்டின், ஆறுமுக நாவலர் பிறந்த ஊர் எது? ஆறுமுக நாவலர் பிறந்த ஊர் எது? ஆப்ஷன் ஆ இரட்டனை, ஆ நல்லூர், இ விளாச்சேரி, இ முரம்பு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ நல்லூர் தான் கரெக்டான ஆன்சர். 505வது கொஸ்டின், திருஞான சம்பந்தர் யாருடைய காலத்தில் மதுரையில் மங்கையர்க்கரசி குலச்சிறையார் உதவியுடன் சைவ சமயத்தை காத்தார்? திருஞான சம்பந்தர் யாருடைய காலத்தில் மதுரையில் மங்கையர்க்கரசி குலச்சிறையார் உதவியுடன் சைவ சமயத்தை காத்தார்? ஆப்ஷன் ஆ சுந்தரபாண்டியன், ஆ பாண்டியன் நெடுஞ்செழியன், இ கூன் பாண்டியன், இ அரிமர்த்தன பாண்டியன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ கூன் பாண்டியன். 506வது கொஸ்டின், பால்வண்ணம் பிள்ளை என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? பால்வண்ணம் பிள்ளை என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஆ ஜெயகாந்தன், ஆ சுஜாதா, இ அரங்கநாதன், இ புதுமை பித்தன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ புதுமை பித்தன் தான் கரெக்டான ஆன்சர். 507வது கொஸ்டின், கடும் வெப்பத்தை எதிர்கொள்ளும் தன்மையுடைய பறவை எது? கடும் வெப்பத்தை எதிர்கொள்ளும் தன்மையுடைய பறவை எது? ஆப்ஷன் ஆ பூநாரை, ஆ பூமன் ஆந்தை, இ கொக்கு, இ பவளக்காளி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ பூநாரை தான் கரெக்டான ஆன்சர். 508வது கொஸ்டின், இந்தியாவில் எத்தனை பங்கு காடுகள் உள்ளன? இந்தியாவில் எத்தனை பங்கு காடுகள் உள்ளன? ஆப்ஷன் ஆ 1/3, ஆ 1/4, இ 1/5, இ 1/8. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ 1/8 பங்கு காடுகள் உள்ளன. 509வது கொஸ்டின், அஞ்சல் அம்மையால் மகளுக்கு காந்தியடிகள் இட்ட பெயர் என்ன? அஞ்சல் அம்மையால் மகளுக்கு காந்தியடிகள் இட்ட பெயர் என்ன? ஆப்ஷன் ஆ லீலாவதி, ஆ ஜான்சிராணி, இ அம்மா கண்ணு, இ அம்புஜத்தம்மாள். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ லீலாவதி தான் கரெக்டான ஆன்சர். 510வது கொஸ்டின்,
ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள உயிர்களை பற்றி தெளிவாக குறிப்பிட்டுள்ள நூல் எது? ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள உயிர்களை பற்றி தெளிவாக குறிப்பிட்டுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஆ திருக்குறள், ஆ நாலடியார், இ தொல்காப்பியம், இ நான்மணிக்கடிகை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ தொல்காப்பியம் தான் கரெக்டான ஆன்சர். 511வது கொஸ்டின், களவழி 40 ஆசிரியர் யார்? களவழி 40 ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஆ பூதஞ்சேந்தனார், ஆ கூடலூர் கிழார், இ கனி மேதாவியார், இ பொய்கையார். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ பொய்கையார் தான் கரெக்டான ஆன்சர். 512வது கொஸ்டின், ஆளடைய அரசு என்னும் புனைப்பெயருடன் வழங்கப்படுபவர் யார்? ஆளடைய அரசு என்னும் புனைப்பெயருடன் வழங்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஆ சுந்தரர், ஆ அப்பர், இ மாணிக்கவாசகர், இ திருநாவுக்கரசர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ திருநாவுக்கரசர் தான் கரெக்டான ஆன்சர். 513வது கொஸ்டின், மார்கழி மாதத்தில் சைவர்களால் பாடப்படும் மாணிக்கவாசகர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பின் பெயர் என்ன? மார்கழி மாதத்தில் சைவர்களால் பாடப்படும் மாணிக்கவாசகர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஆ திருப்பாவை, ஆ திருவெம்பாவை, இ ஆய்ச்சியார் குரவை, இ பெரிய புராணம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ திருவெம்பாவை. 514வது கொஸ்டின், பாலைநில மக்களின் பாட்டு என்ன? பாலைநில மக்களின் பாட்டு என்ன? ஆப்ஷன் ஆ வேட்டுவவரி, ஆ குன்றக்குரவை, இ ஆய்ச்சியர் குரவை, இ ஊர் சூழ்வரி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ வேட்டுவவரி தான் கரெக்டான ஆன்சர். 515வது கொஸ்டின், கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் என்று வழங்கப்படுபவர் யார்? கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் என்று வழங்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஆ குலசேகர ஆழ்வார், ஆ நம்மாழ்வார், இ பேயாழ்வார், இ பூதத்தாழ்வார். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ குலசேகர ஆழ்வார். 516வது கொஸ்டின், ஒரு ஏக்கர் பரப்பளவில் வளர்ந்துள்ள மரங்கள் எத்தனை பேருக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்குகிறது? ஒரு ஏக்கர் பரப்பில் வளர்ந்துள்ள மரங்கள் எத்தனை பேருக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்குகிறது? ஆப்ஷன் ஆ 12, ஆ 20, இ 18, இ 2. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ 18 தான் கரெக்டான ஆன்சர். 517வது கொஸ்டின், நான் கண்ட பாரதம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? நான் கண்ட பாரதம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஆ அஞ்சலை அம்மாள், ஆ மகாத்மா காந்தி, இ அம்புஜத்தம்மாள், இ நீலகண்ட சாஸ்திரி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ அம்புஜத்தம்மாள் தான் கரெக்டான ஆன்சர். 518வது கொஸ்டின், தன் எழுத்துக்களுடன் சேராது பிற எழுத்துக்களுடன் சேர்வது எவ்வாறு அழைக்கப்படும்? தன் எழுத்துக்களுடன் சேராது பிற எழுத்துக்களுடன் சேர்வது எவ்வாறு அழைக்கப்படும்? ஆப்ஷன் ஆ தன்னிலை மெய்மயக்கம், ஆ வேற்றுநிலை மெய்மயக்கம், இ தன் ஒற்று இரட்டல், இ மெய்யெழுத்து. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ வேற்றுநிலை மெய்மயக்கம் தான் கரெக்டான ஆன்சர். 519வது கொஸ்டின், வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஆ முத்துராமலிங்கர், ஆ அறிஞர் அண்ணா, இ பெரியசாமி, ஈவே ராமசாமி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஈவே ராமசாமி தான் கரெக்டான ஆன்சர். 520வது கொஸ்டின், நகைச்சுவை உணர்வு மட்டும் எனக்கு இல்லையெனில் எப்பொழுதோ என் வாழ்க்கை முடிந்திருக்கும் என்று கூறியவர் யார்? நகைச்சுவை உணர்வு மட்டும் எனக்கு இல்லையெனில் எப்பொழுதோ என் வாழ்க்கை முடிந்திருக்கும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஆ தேவநேய பாவனர், ஆ காந்தியடிகள், இ ஜியு போப், இ கால்டுவெல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ காந்தியடிகள் தான் கரெக்டான ஆன்சர். 521வது கொஸ்டின், பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனிச்சிறந்தனவே என்றவர் யார்? பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனிச்சிறந்தனவே.
என்றவர் யார்? ஆப்ஷன் ஆ பாரதியார், ஆ பாரதிதாசன், இ அண்ணா, இ ராமசாமி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ பாரதியார் தான் கரெக்டான ஆன்சர். 522வது கொஸ்டின், தன் இரு காலால் வானூர்தியை ஓட்டிய முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றவர் யார்? தன் இரு காலால் வானூர்தியை ஓட்டிய முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஆ கல்பனா சாவ்லா, ஆ ஜெசிகா லாரன்ஸ், இ ஜெனிஃபர் லாரன்ஸ், இ ஜெசிகா காக்ஸ். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ ஜெசிகா காக்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். 523வது கொஸ்டின், வினா கேட்கவும் எழுதவும் பயன்படும் எழுத்து எது? வினா கேட்கவும் எழுதவும் பயன்படும் எழுத்து எது? ஆப்ஷன் ஆ ஆ வந்து ஏ, ஆ, ஓ, இ ஏ, ஈ வந்து ஈ. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 524வது கொஸ்டின், திருவருட்பாவிற்கு காலமுறை பதிப்பு வெளியிட்டவர் யார்? திருவருட்பாவிற்கு காலமுறை பதிப்பு வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் ஆ வள்ளலார், ஆ ராமலிங்க அடிகளார், இ ஊரான் அடிகளார், இ திலகர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ ஊரான் அடிகளார் தான் கரெக்டான ஆன்சர். 525வது கொஸ்டின், துறவை மேல்நெறி என்று உச்சத்தில் வைத்து பாடப்படுவது எது? துறவை மேல்நெறி என்று உச்சத்தில் வைத்து பாடப்படுவது எது? ஆப்ஷன் ஆ அற இலக்கியம், ஆ அக இலக்கியம், இ புற இலக்கியம், இ காப்பியம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ புற இலக்கியம் தான், சாரி இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். புற இலக்கியம் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் இ புற இலக்கியம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 526வது கொஸ்டின், எதிர் ஊன்றல் என்ற திணையை குறிக்கிறது. எதிர் ஊன்றல் எந்த திணையை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ தும்பை, ஆ நொச்சி, இ வஞ்சி, இ காஞ்சி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ காஞ்சி திணையை தான் வந்து குறிக்கிறது தான் எதிர் ஊன்றல். 527வது கொஸ்டின், ராமனை குழந்தையாக பாவித்து தாலாட்டு பாடியவர் யார்? ராமனை குழந்தையாக பாவித்து தாலாட்டு பாடியவர் யார்? ஆப்ஷன் ஆ குலசேகர ஆழ்வார், ஆ பெரியாழ்வார், இ நம்மாழ்வார், இ பூதஞ்சேந்தனார். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ குலசேகர ஆழ்வார் தான் கரெக்டான ஆன்சர். 528வது கொஸ்டின், நாட்டுப்புற பாடல் வடிவங்களுக்கு இடம் கொடுத்து பாடிய நாயன்மார் யார்? நாட்டுப்புற பாடல் வடிவங்களுக்கு இடம் கொடுத்து பாடிய நாயன்மார் யார்? ஆப்ஷன் ஆ அப்பர், ஆ சுந்தரர், இ திருஞான சம்பந்தர், இ மாணிக்கவாசகர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ மாணிக்கவாசகர் தான் கரெக்டான ஆன்சர். 529வது கொஸ்டின், சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஆ நல்லாதனார், ஆ விளம்பி நாகனார், இ காரியாசன், இ பொய்கையார். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ காரியாசன் தான் கரெக்டான ஆன்சர். 530வது கொஸ்டின், தொப்புள் கொடி உறவுகள் அருந்து போகாமல் காப்பது தாய்மொழி மாத்திரமே என்று கூறியவர் யார்? தொப்புள் கொடி உறவுகள் அருந்து போகாமல் காப்பது தாய்மொழி மாத்திரமே என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஆ பாரதியார், ஆ பாரதிதாசன், இ சிற்பி பாலசுப்ரமணியன், இ வி கே பாலன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ வி கே பாலன் தான் கரெக்டான ஆன்சர். 531வது கொஸ்டின், கார்குலாம் என்பது எத்தனையாவது வேற்றுமை தொகை? கார்குலாம் என்பது எத்தனையாவது வேற்றுமை தொகை? ஆப்ஷன் ஆ 6, ஆ 4, இ 2, இ 7. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ 6, 6ஆம் வேற்றுமை தொகை தான் கார்குலாம் அப்படிங்கிறது. அடுத்து 532வது கொஸ்டின், சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்பரி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என்று இளைஞர்களை நோக்கி வீர முழக்கமிட்டவர் யார்? சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்பரி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என்று இளைஞர்களை நோக்கி வீர முழக்கமிட்டவர் யார்? ஆப்ஷன் ஆ விவேகானந்தர், ஆ பரிதிமார் கலைஞர், இ பாரதிதாசன், இ அண்ணாதுரை.
இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ விவேகானந்தர் தான் கரெக்டான ஆன்சர். 533வது கொஸ்டின், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றவர் யார்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றவர் யார்? ஆப்ஷன் ஆ திருஞான சம்பந்தர், ஆ திருமூலர், இ திருவேங்கடபதி, இ வெங்கடரத்தினம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ திருமூலர் தான் கரெக்டான ஆன்சர். 534வது கொஸ்டின், வேலு நாச்சியார் பிறந்த இடம் எது? வேலு நாச்சியார் பிறந்த இடம் எது? ஆப்ஷன் ஆ சிவகங்கை, ஆ மதுரை, இ ராமநாதபுரம், இ வேலூர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ ராமநாதபுரம் தான் கரெக்டான ஆன்சர். 535வது கொஸ்டின், தமிழ் நாடகத் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் நாடகத் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஆ பரிதிமாற் கலைஞர், ஆ பம்மல் சம்பந்தனார், இ சங்கரதாஸ் சுவாமிகள், இ சுந்தரனார். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ பம்மல் சம்பந்தனார் தான் கரெக்டான ஆன்சர். 536வது கொஸ்டின், நன்னூலுக்கு காண்டிகை உரை கண்டவர் யார்? நன்னூலுக்கு காண்டிகை உரை கண்டவர் யார்? ஆப்ஷன் ஆ ராமானுச கவிராயர், ஆ நச்சினார்க்கினியார், இ கம்பன், இ வியாசர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ ராமானுச கவிராயர் தான் நன்னூலுக்கு காண்டிகை உரை கண்டவர் ராமானுச கவிராயர். 537வது கொஸ்டின், பறப்பதை விட நடக்க விரும்பும் பறவை மற்றும் எளிதில் பழகும் தன்மை கொண்ட பறவை எது? பறப்பதை விட நடக்க விரும்பும் பறவை மற்றும் எளிதில் பழகும் தன்மை கொண்ட பறவை எது? ஆப்ஷன் ஆ கிளி, ஆ மயில், இ மரகதப்புறா, இ குருவி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ மரகதப்புறா தான் கரெக்டான ஆன்சர். 538வது கொஸ்டின், கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஆ லேடி லவ்லேஸ், ஆ ஹார்வர்ட், இ சார்லஸ் பாப்பேஜ், இ பிளேஸ் பாஸ்கல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ சார்லஸ் பாப்பேஜ் தான் கரெக்டான ஆன்சர். 539வது கொஸ்டின், யதுகுல தோன்றல் யார்? யதுகுல தோன்றல் யார்? ஆப்ஷன் ஆ பீமன், ஆ நலன், இ கண்ணன், இ திருதராஷ்டிரன். யதுகுல தோன்றல் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ கண்ணன் தான் கரெக்டான ஆன்சர். 540வது கொஸ்டின், எழும்பூரில் உள்ள சென்னை மைய அருங்காட்சியகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? எழும்பூரில் உள்ள சென்னை மைய அருங்காட்சியகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஆ 1951, ஆ 1851, இ 1751, இ 1841. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ 1851 தான் கரெக்டான ஆன்சர். 541வது கொஸ்டின், தமிழ் இலக்கியத்தில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என்னும் பொருள் கூறும் நூல்கள் எது? தமிழ் இலக்கியத்தில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என்னும் பொருள் கூறும் நூல்கள் எது? ஆப்ஷன் ஆ புறநானூறு மற்றும் குறுந்தொகை, ஆ புறநானூறு மற்றும் கலித்தொகை, இ பரிபாடல் மற்றும் புறநானூறு, இ குறுந்தொகை மற்றும் பரிபாடல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ குறுந்தொகை மற்றும் பரிபாடல். 542வது கொஸ்டின், இந்தியா சீனா போரின் போது போர் நடைபெறும் இடங்களுக்கு சென்று செய்தி திரட்டிய பத்திரிகை நிறுவனம் எது? இந்தியா சீனா போரின் போது போர் நடைபெறும் இடங்களுக்கு சென்று செய்தி திரட்டிய பத்திரிகை நிறுவனம் எது? ஆப்ஷன் ஆ லண்டன் டைம்ஸ், ஆ பாம்பே டைம்ஸ், இ டெக்கான் குரோனோகில், இ டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ லண்டன் டைம்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். 543வது கொஸ்டின், வழக்கை தருவது இடக்கைக்கு தெரியக்கூடாது என்ற பழமொழிக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் யார்? வழக்கை தருவது இடக்கைக்கு தெரியக்கூடாது என்ற பழமொழிக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் யார்? ஆப்ஷன் ஆ சாமிநாத ஐயர், ஆ விஸ்வநாதம், இ மு வரதராசனார், இ திருவி கல்யாண சுந்தரனார்.
இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ மு வரதராசனார் தான் கரெக்டான ஆன்சர். 544வது கொஸ்டின், சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி பெறாது என்ற கூற்று யாருடையது? சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி பெறாது என்ற கூற்று யாருடையது? ஆப்ஷன் ஆ பாரதிதாசன், ஆ பாரதியார், ஈவேரா, ஊவேசா. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ பாரதிதாசன் தான் கரெக்டான ஆன்சர். 545வது கொஸ்டின், அகராதி என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? அகராதி என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஆ திருமந்திரம், ஆ தேவாரம், திருவாசகம், நாலடியார். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ திருமந்திரம் தான் கரெக்டான ஆன்சர். 546வது கொஸ்டின், தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவி மேலே என்ற பாவேந்தரின் பாடல் எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளது? தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவி மேலே என்ற பாவேந்தரின் பாடல் எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஆ எங்கள் தமிழ், ஆ தமிழ் வளர்ச்சி, இசைத்தமிழ், தென்றல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ எங்கள் தமிழ் தான் கரெக்டான ஆன்சர். 547வது கொஸ்டின், ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழும் மணிகளும் என்ற சிலப்பதிகார பாடலில் குறிப்பிடும் அறிவியல் பிரிவு எது? ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழும் மணிகளும் என்ற சிலப்பதிகார பாடலில் குறிப்பிடும் அறிவியல் பிரிவு எது? ஆப்ஷன் ஆ பொறியியல், ஆ மண்ணியல், கனிமவியல், அணுவியல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் கனிமவியல் தான் கரெக்டான ஆன்சர். 548வது கொஸ்டின், கிமு 10ஆம் நூற்றாண்டில் எந்த அரசனுக்கு யானை தந்தமும் மயில் தொகையும் வாசனைப் பொருள்களும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டது? கிமு 10ஆம் நூற்றாண்டில் எந்த அரசனுக்கு யானை தந்தமும் மயில் தொகையும் வாசனைப் பொருட்களும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டது? ஆப்ஷன் ஆ அகஸ்டஸ், ஆ சாலமன், டைபீரியஸ், நீரோ. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ சாலமன் தான் கரெக்டான ஆன்சர். 349வது கொஸ்டின், ஜியு போப் பிறந்த ஆண்டு எது? ஜியு போப் பிறந்த ஆண்டு எது? ஆப்ஷன் ஆ 1820, 1970, 1620, 1720. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ 1820 தான் கரெக்டான ஆன்சர். 550வது கொஸ்டின், என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் யார்? என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஆ மகாத்மா காந்தி, ஆ அறிஞர் அண்ணா, ராஜாஜி, நேருஜி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ மகாத்மா காந்தி தான் கரெக்டான ஆன்சர். இன்றைக்கி நம்ம 501லேருந்து 550 வரை மல்டிபிள் சாய்ஸில் நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே போல் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி படிக்கட்டு யூடியூப் சேனலில் மே மாதம் ஃபுல்லாகவே நம்ம கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டு பார்ப்போம். டெஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் அலாட் பண்ணி எக்ஸாமுக்கு போவோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.